என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் என்னை தொட்டும் என் நெற்றி குங்குமத்தை தொட்டும் இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற என் பிள்ளை, நிச்சயமாக நாளைய அமாவாசையினுடைய விடியலில் உனக்கான ஒன்றை நிச்சயமாக உன் கைகளில் நீ பெற்றுக்கொள்வாய். உனக்கான வாழ்க்கையை நீ என்னவென்று என்னிடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் உன்னோடு வருகின்ற உன் தாயின் அன்பு நாளைய அமாவாசையினுடைய விடியலில் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை உனக்கு கொடுக்க இருக்கிறது என்றால் அதை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலமும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரமும் இந்த வராகியானவள் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்ததை எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ சரியாக நடத்திவிடும்படி பல நல்ல விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நான் நிற்கிறேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்ற ஒரு புரிதல் உனக்குள் வரும்படி நான் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக செய்து கொடுக்க துணிந்து விட்டேன். இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு கிடைத்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் இனி மேலும் மேலும் உனக்கான விஷயங்களை சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அமாவாசையின் விடியல் இந்த வாழ்க்கை நாம் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு விடியலாகத்தான் அதனை பார்க்கின்றோம் அல்லவா? நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்க்கிறோம் அல்லவா? நமக்காக நடத்தப்படக்கூடிய இந்த விஷயங்களோடு நாம் ஒவ்வொன்றையும் என்னவென்று சரியாக பின்னி பிணைத்து கொண்டிருக்கின்றோம். நம் தெய்வம் நம்மோடு இருப்பதை நாம் உணர்கின்ற காலம், இந்த தெய்வத்தினுடைய அன்பை நாம் பெறுகின்ற காலம், இத்தனை நாளும் நாம் தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக கிடைக்கக்கூடிய காலம். எந்த நேரம் எந்த வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கிறதோ அந்த நேரம் அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. அந்த நேரம் அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. உடனிருப்பதும் உன்னை தொடர்வதும் இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுப்பதும் இனி ஒவ்வொன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இந்த வராகி உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் இனி முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளும். ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரியான நேரத்தில் முறையாக கிடைக்கவில்லை என்றவுடன் மனதை விட்டு விடாமல் நம்மோடு இருக்கின்ற நம்முடைய குலதெய்வம், நம்முடைய இஷ்ட தெய்வம், நம்முடைய முன்னோர்கள், நம் வீட்டில் வசிக்கும் கன்னிப்பெண் தெய்வம் என்று இவர்கள் எல்லோருமே ஒவ்வொருவராக இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற விஷயங்களை நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதையே தான் உனக்கு நான் சொல்கிறேன், நல்ல விஷயங்களையே தான் நான் உனக்கு நடத்துகிறேன். எந்த நாளும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நான் உறுதுணையாக நிற்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி சொல்லும் சொல்லில் இனி உன் முன்னால் நின்று நான் உருவாக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்த்ததை விடவும் நமக்கு சிறப்பாகவே ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம், உன்னோடு எதையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம், தெய்வம் இருப்பதை நீ புரிந்து கொண்ட பிறகு இனி எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நீ தொலைக்க மாட்டாய். உனக்காகவே நான் என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் இனி ஒட்டு மொத்தமாக எல்லா நிலையையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எந்த விஷயங்களில் எல்லாமும் என்னுடைய பிள்ளையினுடைய மனது அதிகமாக காயம் கண்டதோ
எந்த விஷயத்தில் எல்லாமும் என் பிள்ளையின் மனது அதிகமாக சோதனை கொண்டதோ அதை எல்லாமும் மாற்றி இனி இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான மாற்றத்தை நீ பெறப்போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முழுமையான ஒன்று நமக்கு என்றும் தெளிவாக நடத்தப்படும் இந்த நேரம் இனி அத்தனையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் ஏதோ நேரப்போக்கிற்காகவோ எதையாவது சொல்லி பொழுது போக்கிவிட வேண்டும் என்றோ நான் உன் முன்னால் வரவில்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் நான் ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறேன். ஒவ்வொன்றாக உனக்கு நான் என்னவென்று மாற்றி கொடுக்க வருகிறேன். அத்தனை நிலையிலும் நீ விரும்பிய விஷயங்களோடு உன்னை தொடர நான் விருப்பப்படுகிறேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை சிந்தித்து கலங்காமல் நடப்பதை எதிர்கொள்ளும்படியான ஒரு நம்பிக்கையை உனக்கு நான் கொடுக்கிறேன். உன்னால் முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நீ உன்னை யார் என்று முதலில் புரிந்து கொள்வாய். உன்னோடு தெய்வம் வருவதற்கான காரணத்தையும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் இல்லாமல் நான் உன் முன்னால் வந்து நிற்கவில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பது போல நீ எல்லாவற்றையும் முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் எதையும் என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அதிர்ஷ்டத்தை கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கை கொண்டு நான் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் தாயே என்று என்னிடத்தில் மனதாரச் சொன்ன என் பிள்ளை அல்லவாணி. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எது நல்லதை கொடுக்குமோ அதை நான் உனக்கு செய்யாமல் சென்று விடுவேனா? எது உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்குமோ அதை உனக்கு நான் கொடுக்காமல் போய்விடுவேனா என்ன? ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக புரிய வைக்கும் நேரம், ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக தெரியப்படுத்தும் நேரம், இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு உனக்கு நான் அத்தனை விஷயங்களிலும் நல்லதை கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி நான் உனக்கு கொடுக்கும் இந்த மாற்றங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். நடப்பதை எல்லாமும் உனக்கு நான் சொல்லிவிட வேண்டிய இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி அத்தனை விஷயங்களிலும் தெளிவு பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். நிகழும் பல நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை இனி கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் தாண்டி நாளை அமாவாசையின் விடியலில் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முழுமையான பல விஷயங்களை நீ சரியாக உணரப்போகிறாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் நிற்கும் இந்த நேரம் இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்களில் உனக்கு எது நல்லது, எது தேவையானது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த மாற்றம் இனி உன்னை தொடரும் வேளையில் இந்த தாயினுடைய நம்பிக்கையினால் நீ ஒவ்வொன்றையும் மீட்டெடுத்து வருவாய் என்பதுதான் உண்மை. எதையுமே நாம் நினைத்து கலங்காமல், எதையுமே யோசித்து நாம் வருந்தாமல், நம்மிடத்தில் இருக்கும் நன்மைகளை கொண்டு நாம் வாழ வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் உண்மைகளை கொண்டு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எதையும் என் பிள்ளை புரிந்து கொள்ள உனக்குள் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய்.
உன்னோடு நான் வருவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்பாமல், யாராலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்காமல், உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. மன நிம்மதியோடு என் பிள்ளை எதையும் நீ உணர்ந்து காட்டுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. என்றுமே நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று இந்த வராகி உனக்கு சொல்லும் விஷயங்கள் பலவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் மாறுகிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு சில மாற்றங்கள் வருகிறது என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறதா? ஒவ்வொரு நிலையிலும் என் பிள்ளை நீ மாறுகிறாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்குள் மாற்றங்கள் வருகிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். எந்த நிலையிலும் நீயாக இருக்கும் இந்த நேரம் இனி உனக்காக நான் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம் அத்தனை விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள மறந்து விடாதே. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு உண்மைகளும் என்றுமே என்றென்றுமே உன்னோடு நிலைத்து நிற்கும். எந்த நேரத்திலும் உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியில்லை என்பதும் எதுவும் தெளிவில்லை என்பதும் இனி வேண்டாம். எல்லாமுமே உன் மனதில் தோன்றும் எண்ணங்களால் உனக்கு சரியாக மாறப்போகிறது. அடுத்தடுத்த மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க போகிறது. நம் தெய்வம் உனக்கு எதையும் சொல்லிக் கொடுப்பதை போல இனி எந்த நாளிலும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல வாய்ப்புகளை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கும் என்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி முடிக்கப்படும் இந்த நேரம் நீ எப்பொழுதும் எதையும் கைவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, நம் மனதில் இருக்கும் தைரியம்தான், நம் மனதில் இருக்கும் உண்மையான தைரியம் மட்டும்தான் நம்மை ஒவ்வொரு விஷயங்களிலும் முன்னெடுத்து வருகிறது. இந்த தைரியத்தினால் மட்டும்தான் எதையும் பெற முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வருகிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வதும் சரியாக தெரிந்து கொள்வதும் இனி உன்னிடத்தில் உனக்கான எதிர்காலத்தை உனக்கே சத்தமாக சொல்லும். நீ நல்லபடியாக வாழ்வாய், நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்ற ஒரு நம்பிக்கையை அது உனக்கு கொடுக்கும். நல்லதையே என்றும் என்றென்றும் உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாமும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த காலத்தில் நீ எதையுமே தொலைக்காதே. வருகின்ற நாட்களில் நீ எதையுமே விட்டு விடாதே. உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னிடத்தில் நான் நின்று பேசுவதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி முழுமையாக உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தர வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் புரிந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் நேரத்தில் உனக்கு வேண்டியதை எல்லாமும் வேண்டியபடி நீ பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களில் நீ உன்னை யார் என்று நிச்சயமாக அடையாளம் காண்பாய். உனக்குள்ளேயே நின்று எதிர்கொள்ளும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் நீ சரியாக கடந்து வருவாய். நமக்கு பக்கபலமாக யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி உனக்குள் வருகிற பொழுது, பக்கபலமாக யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த தெய்வம் இருக்கிறது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
இந்த தெய்வம் உன்னோடு வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு எதுவும் சரியாகவும் முறையாகவும் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். முழுமையாக உன்னை நான் நிச்சயமாக கரை சேர்க்க என்னால் முடிந்த வரையில் நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக நிற்பதை நீ தெரிந்து கொள்வாய். காரணத்தோடு தான் எல்லாமும் நடக்கிறது என்பது உனக்கு புரிந்துவிட்டால் அது போதும். காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னை சுற்றி நான் வரும்போதும் உன்னை தேடி நான் வரும்போதும் உனக்கு நன்மதிப்பை நான் கொடுக்கும் பொழுதும் நீ ஒவ்வொன்றையும் புரிந்து இந்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கி விடுவாய். அமாவாசையினுடைய விடியல் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனையிலும் உனக்குள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக தேற்றும். எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்களில் உனக்கானதாக மாற்றும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் நீயாக இருந்து உன் வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்ற முடிவெடுத்து விட்டால் அது போதும். உன்னால் முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும். முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை தேற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் வருகிறது என்ற நம்பிக்கையை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. அத்தனை பேரினுடைய ஆசிகளும் உனக்கு நிறைந்து இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நீ உன்னை மீட்டெடுக்க எப்பொழுதும் சரியாக துணிந்து நிற்பாய். உனக்கான மாற்றத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவாய். எந்த நாளிலும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயினுடைய அன்பு உனக்கு இதுவரையிலும் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த தாயின் அன்பு உனக்கு எதை நடத்தி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதையும் தீயதையும் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு வாழ்வாய். விடியலை வெற்றி விடியலாக நீ மாற்றுவாய். நம்பிக்கையோடு நாளைய தினம் உன்னுடைய முன்னோர்களை உன் வீட்டிற்குள் நீ வரவழைத்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய விருப்பம் ஒன்றை அவர்கள் நடத்தி கொடுப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டும் உன்னோடு நான் வருவதை நீ புரிந்து கொண்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழத் தொடங்குவாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நடத்தப்படும் விஷயங்கள் எல்லாமும் நமக்கு சரியானதை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்க உனக்கும் என்றும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரமும் இனி உனக்கு நீ விரும்பியபடி எல்லாமுமே தெளிவாக நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். கவலைப்படாதே. இனி எந்த நாளும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உன்னுடைய அத்தனை விஷயங்களிலும் உன்னை தேடி தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் என் பிள்ளை தான் நினைத்ததை சாதித்து விடுவாய் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்ட பிறகு இனி ஒருபோதும் நீ வருத்தம் கொள்ளாதே. நல்லது நடக்கும் என் பிள்ளைக்கு என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நீயும் அதுபோல உறுதியாக இருந்து விட்டாயானால் இனி உன்னை சுற்றி எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தினுடைய அன்பினால் என் பிள்ளை இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை உள்ளபடியும் நல்லபடியும் நீ சொல்லிவிட வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் இரு. எப்பொழுதும்
என் பிள்ளை நினைத்ததை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சாதித்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விடியல் பொழுது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் பொழுதாக மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.